எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைவி3 ஆர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது வந்து அந்த இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மைவி3 ஆர்டை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து யார் மனசையும் புண்படுத்துகிறதா நினச்சிக்க வேண்டாம், சரிங்களா? என்னோடய கருத்து மட்டும்தான். இப்போ கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, இது வந்து ஏமாற்றிடுவாங்களா, இல்லை அது வந்து 2 வருஷத்துக்கு ஓடுமா, 3 வருஷத்துக்கு ஓடுமா, 5 வருஷத்துக்கு ஓடுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதோட உண்மைத்தன்மை எப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, சரிங்களா? ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி ப்ளஸ் இது வந்து ஒரு விளம்பரம் பார்த்தா பணம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்களோட பிளான் வந்து வச்சுருக்காங்க, சரியா? ஸோ ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்தியாவில் வந்து கம்பெனிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. நிறையா கம்பெனிஸ் வந்து இருக்குது, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய எம்பளம் கம்பெனிகள் இருந்தாலும், அதாவது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் இருந்தாலும், அது குறிப்பிட்டு சொல்லும்படியாக ஒரு சில கம்பெனிகளை சொல்லலாம். பார்த்திங்கன்னா வெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி தான். இது இவங்களோட வெப்சைட் பார்த்தா தெரியும். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து அந்த வெஸ்டீஜ் கம்பெனியில் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். எனக்கு கீழே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களால ப்ராடக்ட் வாங்க முடியலன்னு சொல்லி அதை நான் வந்து விட்டுட்டு போயிட்டேன், சரிங்களா? இப்போ நான் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன், ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து இன்னும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே அப்போ என்ன தான் இங்கே பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, அதை பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட் வாட்ச் மூலம் எனக்கு அமௌண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஆட் வாட்சுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் எப்படி வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் பலரோட கொஸ்டின்ஸ் இங்கே. அன்பார்ந்த மைவி3 குடும்ப உறவுகளுக்கு ஸோ பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட் வாட்ச் பண்ணுறது கட்டாயம், அதாவது ஆட் வாட்ச் பண்ண மூலியம் வந்து ப்ராடக்ட் வாங்கணுமே கட்டாயம்னு சொல்லி இவங்க சொல்லலை, சரிங்களா? இப்போ ஒரு கம்பெனியில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் ஆட் வாட்ச் பண்ணால் இன்கம் இருக்குது, சரின்னு சொல்லி நம்ம வந்து சேர்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆட் வாட்ச் பண்ணும்போது இன்னும் அந்த கம்பெனியில் என்னென்ன இப்போ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கும்போது, அதில் சேர்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக சரி இந்த ப்ராடக்ட்டு வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு வாங்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து கம்பல்சன் கிடையாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ப்ராடக்டை வந்து மறைமுகமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அன்பார்ந்த மைவி3 கொடுக்கும்போது என்ன ஆகுனா, அவங்களோட ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆகுது. ஸோ ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ரெவன்யூ கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தப்பாக தெரியலை. கம்பெனி வந்து மேபி வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து ட்ராவல் ஆகணும், அதாவது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இவங்களோட ஸ்ட்ராங்காக வந்து இவங்க வந்து ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதாங்க இந்த மைவி3 ஆர்டை பற்றி, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அன்பார்ந்த மைவி3 குடும்ப உறவுகளுக்கு